வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தக் லைஃப்ல என்ன வீடியோனா வைஃப் எப்போ வரீங்க தக் லைஃப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ இந்த டாப்பிக்கை பார்க்கும் போது எனக்கு வேற லெவலில் இருந்துச்சு. ஆர் யூ ஓகே பேபி சேனல். நம்ம ஆர் யூ ஓகே பேபி சேனல்ல போட்டிருந்திருக்காங்க. இந்த வீடியோ நம்ம கண்ணில் படல. நம்ம தக் லைஃப் வீடியோவும் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் தக் லைஃப் எடுக்கலாமேன்னு போகும்போது பார்த்தா இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் என் கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதுமே வைஃப் பத்தி பார்த்தனால அவனுக்கு இந்த குரங்கு மாதிரி எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வடிவேலு படத்துல வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இந்த வீடியோ எடுத்திருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. என்னென்ன பண்ணணுமோ பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னப்பா டிஸ்க்ளைமர்லாம் போடுறாங்க? யூஸ் ஹெட்ஃபோன் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்டா நடந்த சிஎஸ்கே விசஸ் டிசி மேட்ச்ல தலை இறங்கி கலக்குனதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி 2 மேட்சா அவர் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. இதனால அங்க இருந்த டிஜே என்ன பண்ணாருன்னா, தமிழ் பாட்டு That body's a blessing, girl. I ain't trying to. இன்னி 7 ஜென்மம் ஆனாலும் நான் தான் உனக்கு மனைவின்னு படத்துல ஹீரோயின் சொல்லி நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். 2008 ஜார்ஜியாவை சேர்ந்த 33 வயசான டெரி காட்டல்ங்கிற நபர் குடும்ப பிரச்சனைனால அவரோட வைஃபான செர்லி ஸ்வீட் தொல்லை தாங்க முடியலன்னு தன்னை சுட்டுக்கிட்டு இறந்து போயிருக்கிறாரு. தென் அவரோட இதயம் 69 வயசான சானி கிரஹாம்ங்கிற நபருக்கு டொனேட் செய்யப்பட்டிருக்கு. தனக்கு இதயம் தந்த நபரோட ஃபேமிலிங்கிறனால அவர் அடிக்கடி அவங்கள போய் பார்க்க, அதே இதயங்கிறனாலயோ என்னமோ காலம் போக்குல விதவியா இருந்த சார்லி ஸ்வீட்டுக்கும் இவருக்கும் காதல் மலர்ந்திருக்கு. சோ 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆஹா, என்ன ஒரு அருமையான லவ் ஸ்டோரின்னு தானே நமக்கு தோணும். ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு கிரஹாமும் குடும்ப பிரச்சனைனால வைஃப் தொல்லை தாங்க முடியாம டெரி காட்டல் மாதிரியே தன்னை சுட்டுக்கிட்டு இறந்து போயிருக்கிறார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இப்பெல்லாம் நிறைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகரிச்சிருச்சு. இதனால மக்கள் எங்க ஏஐ ரொம்ப அட்வான்ஸ் ஆகி ரோபோட்ஸ் நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருமோன்னு பயப்படுறாங்க. பட் இந்த வீடியோவை பார்த்தா ஏஐக்கு முன்னாடியே ஒரு உயிரினும் அட்வான்ஸ் ஆகிரும் போல. கிளி கூப்பிடுது. அந்த வீடியோ இல்ல, வீடியோ அது இல்ல. ரொமான்ஸ் பண்ண விடுதுங்களா? அதோட மைண்ட் வைஸ் அப்படிதான் இருக்கும். தெரியுது பாரு, வச்சுட்டு தள்ளவும் முடியல. பார்க்க மாட்டேங்குது. ஜோடியா இருந்தா தண்ணி விட்டுட்டு தண்ணியா இருக்கணும் பார்க்க போறேன்.
இவரோட பேர் தான் குவிண்டன் டரண்டினோ. இவர் ஒரு அமெரிக்கன் டைரக்டர். இவரை உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இவரோட படத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கல்ட் கிளாசிக்கா இருக்கும். பட் இவரோட படம் மட்டும் பயங்கரம் இல்ல, இவரே ஒரு பயங்கரமான ஆள் தான். ஏன்னா இவரோட செட்ல யாராச்சும் தூங்கிட்டா இவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க மூஞ்சி கிட்ட அசிங்கமா ஏதாவது பொம்மையை வச்சு போட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு படம் முடியற வரை செட்ல மாட்டிடுவாரு. அதையும் மீறி அவங்க அதை அங்க இருந்து நீக்கிட்டா அடுத்த கட்ட பனிஷ்மெண்டா அந்த போட்டோவை டி-ஷர்ட்டா பிரிண்ட் பண்ணி மொத்த செட்டுக்கும் அந்த படம் முடியற வரை யூனிஃபார்மா போட சொல்லிடுவாரு. Right, think of Big Jerry. Big மனுஷன் தூங்கிருப்பா அதுக்கப்புறம் camera crew that have it, and they've got it in a bag. They just push it into your face. Right up there, and you get a picture. Then it goes on the wall of shame. People do, and they rip it down. Then it gets printed up bigger, and again it turns into T-shirts. And the entire crew wear it. உங்க எல்லாருக்கும் மார்வெல்ல பிளாக் விடோவா நடிச்ச ஸ்கார்லெட் ஜான்சனை தெரிஞ்சிருக்கும். அவங்க 2006 ரெட் கார்பெட் அட்டெண்ட் பண்ணியிருந்தப்போ அவங்கள பேட்டி எடுக்கும் போது ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடந்துச்சு. அதாவது அவங்க பின்னாடி போன ஒரு லேடி அப்படியே மாயமா மறைஞ்சிட்டாங்க. பாரு அவங்க போறாங்க, பின்னாடி ஆனா வெளியே வரல. அந்த அந்த ஒரு அந்த இது கூட தெரியுது, ஆனா காணும். அவரு வெளியே வந்துட்டாரு. இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரலாக இத ஸ்கார்லெட் ஜான்சனுக்கே ஒரு தடவை போட்டு காட்டினாங்க அவங்கள பயப்படுத்த. ஆனா அவங்க ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா அவங்க சொன்ன பதில கேட்டு மத்தவங்க தான் ஷாக் ஆனாங்க. ஏன்னா அது அவங்களோட அம்மாவாமா அவங்கள கடந்த 11 வருஷமா அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்களாமா. And it looks like she fully disappears. You know what I'm talking about? No. Watch this video. This is real. Take a look at this. And what was the highlight of the evening for you tonight? Philip Seymour Hoffman winning for Best Actor for a Drama. Very. Oh my God, that is my mom. That's my mom. Wait, what? That's my mom. I've been looking for her for like the last 15 years. போன வருஷம் ஸ்பெயின்ல உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நபர் சாப்பிட போயிருக்காரு. அவர் சாப்பிட்டு முடிச்சதும் அவருக்கு நெஞ்சு வலி வர அங்க இருந்தவங்க எல்லாரும் பதறி போயிட்டாங்க. ஆனா அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கால் பண்றதுக்கு பதிலா போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. தென் போலீஸும் வந்து அந்த நபரை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அப்ப அங்க இருந்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா அந்த நபர் பிரபல சீட்டிங் சாம்பியன் மாதிரி ஆக்டிங் சாம்பியன் தெரிய வந்திருக்கு. ஏன்னா இதுவரை 20க்கும் மேற்பட்ட ரெஸ்டாரண்ட்ல நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பில்லு வரதுக்கு முன்னாடி நெஞ்சு வலி வந்து அங்க இருந்து காசு கொடுக்காம எஸ்கேப் ஆகிட்டு இருந்திருக்கிறாரு. பிரபல சீட்டிங் சாம்பியன் சாப்பிட்டு இவங்க போறது என்ன பிளான் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏய் எனக்கே விபதி அடிக்க பார்த்தல நீ. எனக்கே விபதி அடிக்கலாம் பார்த்தல நீ. வைஃப் வில் பி வைஃப்னு சொல்ற மாதிரியான ஒரு வீடியோவை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நிறைய ரீல்ஸ்ல நம்ம பார்த்துருக்கேன். கோட்டுக்குள்ள கை வேண்டாம் வேண்டாம் சரி இருக்கட்டும் கொடுங்க. என்ன ஒரு வில்லத்தனம். ஓகே நம்ம நான் நினைச்சேன் அப்ப அந்த மாதிரி இதுல டைட்டில் போட்டிருந்தது கரெக்ட் தான். ஒரு ஒய்ஃபுக்காக 2 மனுஷங்க உயிரை விட்டுருக்காங்கன்னு போட்டிருந்துச்சு. அதனால அந்த வீடியோல வந்து அவங்க தொந்தரவு தக முடியாம அவரு தன்னைத்தானே அதே மாதிரியே வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவரும் செத்து போயிருக்காரு பாரு. அதே மாதிரி பண்ணிருக்காங்க. ஓகே உங்களுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு வீடியோ. வேற லெவல்ல இருக்கும்னு நினைச்சேன். அந்த மாதிரியே இருந்துச்சு. பட் ஆனா அந்த சம்பவம் அந்த ஸ்கார்லெட்டுக்கு நடந்த சம்பவம் வந்து எனக்கு இப்போ வரைக்குமே அது வந்து புரிய மாட்டேங்குது.
அவங்க பின்னாடி போனவங்க எப்படி மறைஞ்சு அந்த பக்கமா அதுக்கு பின்னாடி வந்தவர் கூட அதான் வெளியே வந்தாரு. அதுதான் நான் அது தெரியல. எனக்கு ஆனாப்பா அவங்க தேடி அவங்க வந்து 12 வருஷமா தேடிட்டு 11 வருஷமா தேடிட்டு இருக்காங்களா, அவங்க காணும். பட் ஆனால் அவங்க வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் எப்படி மறைஞ்சாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. அது என்ன. ஓகே மக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ஒன்று வரும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.